सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। दय्यरे 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 दा மச்சானே அச்சாரம் போடு பொழுதோடு நான் வெச்சேனே என் கண்ண உன் மேலதான் நான் பித்தாகி போனேனே உன்னாலேதான் செவ்வாழை கண்டாட்டம் வந்து தேன் சிந்து நீ சொன்னா நான் பாரேன் உன் பின்னாடிதான் உன் செந்தூர கண்ணங்கள் கண்ணாடிதான் வளையும் சிறு கொடியில் கனி குலுங்க செவ்வாழை தண்டாட்டம் வந்து தேன் சிந்து நீ சொன்னா நான் வாரேன் உன் பின்னாடிதான் உன் செந்தூர கண்ணங்கள் கண்ணாடிதான் வயல்வெளி வரப்பினில் மறைவிடம் இருக்கு பொல்லாத கண்ணுண்டு ஊருக்குள்ளே பொல்லாத கண்ணுண்டு ஊருக்குள்ளே போராமை உண்டாகும் உறவுக்குள்ளே போராமை உண்டாகும் உறவுக்குள்ளே மச்சானே என் மச்சானே அச்சாரம் போடு பொழுதோடு நான் வெச்சேனே என் கண்ண உன் மேலதான் நான் பித்தாகி போனேனே உன்னாலேதான் கனி இது கனிந்தது அணில் வரும் என்று கொத்தும் கிளி வர்க்கம் கிட்ட வருமோ என கண்டு காயங்கள் ஆறாமல் நான் துடித்தேன் காயங்கள் ஆறாமல் நான் துடித்தேன் ஆனாலும் தேனள்ளி நானே கொடுப்பேன் ஆனாலும் தேனள்ளி நானே கொடுப்பேன் மச்சானே என் மச்சானே அச்சாரம் போடு பொழுதோடு நான் வெச்சேனே என் கண்ண Dim ta na 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 dra dra da ni da ni tom dra da ni tom tom na dra da ni tom tom dra da ni tom da ra ra da ni dim ta na 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 dra dra da ni tom dra da ni tom tom na dra da ni tom tom dra da ni tom da ra ra da ni dim dim da ra ra na ni dim Tlam kida taka tarigida tam di Tlam kida taka tarigida tam di Tlam kida taka tarigida tam sa sa ma ma da ga ma da ni sa ga sa ni sa ga ni sa ni da ma da ma ga sa na dra da ni tom tom dra da ni tom thanam 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 dim ta kita ta ka dim dim ta kita ta ka ma ga sa ni da ma da ni sa ka ma 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 da ma da ni sa ga sa ni sa ni da ma da ma ga sa ga ma da ni di tam kida ta ka dari gida tam ta ka di tam kida ta ka dari gida tam ta ka di
taka tarigida tom dim ta na 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 dani dani tom dani tom tom na dani tom da da dani dim dim da da na ni di lam kita taka tarigida tom di lam kita taka tarigida tom di lam kita taka tarigida tom sa sa ma ma da ga ma da ni sa ga sa ni sa ga sa ni sa sa ni da ma da ma ga sa na dani tom dani tom danam 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 dim ta kita taka dim dim ta kita taka ma ga sa ni da ma da ni sa ga ma ma da ma da ni sa ga sa ni sa ni da ma da ma ga sa ga ma da ni di tam kita taka tarigida tam taka di tam kita taka tarigida tam taka di kadi tam kita taka tarigida tam dim ta na 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 dre dre ta ni tom ta ni tom నీడు మహిమలను నే పోయడి నన్నే సదా భజన చేసి మరచిదీని నీడు మహిమలను నే పోయడి నన్నే సదా భజన చేసి మరచిదీని శ్రీకాంచి పురివెలయు కామాక్షి కట్టక్షించి కరుణ చూడవమ్మ యమ్మ సమ మద గా మద ని స గ స ని స గ స ని స స ని ద మ ద మ గ స న ధృతని తం ధృతని తం ధనం 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 ధీం త గీత త గ ధీం ధీం త గీత త క మ గ స ని ద మ ద ని స గ మ ద మ ద ని స గ స ని స స ని ద మ ద మ గ స గ మ ద ని ది తాం గిట తక తరిగిట తం తక ది తాం గిట తక తరిగిట తం తక ది గది తాం గిట తక తరిగిట తం దీం దా నా 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 ధృ ధృ త ని ద ని తం ధృ త ని తం நமது மந்திரி சபையின் முதல் ஆலோசனை கூட்டமாகிய இதில் கலந்து கொள்ள மற்ற உதவி பிரதம மந்திரிகளை ஏன் அழைக்கவில்லை என்ற கேள்விக்கே இடமில்லை. மொத்தம் 450 உதவி பிரதம மந்திரிகளில் உங்கள் 4 மட்டுமே அழைத்திருக்கிறேன். மற்ற உதவி பிரதம மந்திரிகளுக்கு நமது ஆலோசனை கூட்டங்களில் கலந்து கொள்ள இடமில்லை. மற்றவர்களுக்கு இடமில்லை என்று கூறுவது மற்றவர்களை கேவலப்படுத்துவது போல இருக்கிறது. இடமில்லை என்றால் என்ன அர்த்தம்? இந்த அறையில் இடமில்லை. மொத்தம் 450 உதவி பிரதம மந்திரிகள். எங்கு போவேன் இடத்திற்கு? நமது மந்திரி சபை முழுவதும் கூட வேண்டும் என்றால் ரெட் போர்ட் மைதானத்தில் தான் கூட்டம் போட வேண்டும். நேற்றைய பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டத்திலேயே மக்கள் பாதி மந்திரிகள் பாதி. துக்ளக் சார் சொல்றது கரெக்ட் தான். நாம தானே நம்ம குரூப்ஸுக்கு தலைவங்க. ஒவ்வொரு குரூப் சார்பிலிருந்து ஒருத்தர் மந்திரி சபையில கலந்துட்டா போதுமே. நமது தீர்மானங்களை இங்கு சரி செய்து கொண்டு அவை பார்லிமெண்டில் நமது அங்கத்தினர்களால் நிறைவேறி சட்டமாக்கப்பட வேண்டும். இதுவே எங்கள் யோசனை. மிஸ்டர் துக்ளக், உங்க பிரைவேட் செக்ரட்டரி அனாவசியமா நம்ம கான்ஃபரன்ஸ்ல பேச வேண்டியதில்லை. He is after all a private secretary. You are after all a deputy prime minister, one of the 450 deputy prime ministers. Shut up and sit down. இது எங்க எல்லோரையுமே கேவலப்படுத்துவது போல இருக்கிறது. கேவலப்படுத்துவதற்காகத்தான் சொன்னேன். This is an insult. It was meant to be an insult. தாங்கள் ஏகாதிபத்திய பரம்பரையை சார்ந்தவர்கள் என்பதை நன்கு காட்டுகிறீர்கள். என்ன செய்வீர்? நமது கூட்டணியில் பிளவு ஏற்படும் ஜாகிரதை. எப்படி ஏற்படும் பிளவு? என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். அதற்கு உடன்பட்டோர் உதவி பிரதம மந்திரிகள், உடன்படாதோர். நாங்க ஒண்ணு அப்படி சொல்லலீங்களே. என்ன நீங்க எல்லாம் உங்க விருப்பப்படிதான் நடக்கும். நடுநடுல இங்க அபிப்பிராயத்தை சொல்லாம இல்லையா? நான் கேட்கும் போது மட்டும் உங்கள் அபிப்பிராயங்களை கூறலாம். அது போதும். நீங்கள் கேட்கும் போதெல்லாம் எங்கள் அபிப்பிராயத்தை நாங்கள் கூறுகிறோம். நான் கேட்க மாட்டேன். என்னங்க இது? எங்க அபிப்பிராயத்தை கேட்காட்டா இப்படி? நாங்கெல்லாம் பார்லிமெண்ட் மெம்பர்ஸ். உங்கள் அபிப்பிராயங்களை கேட்டு கேட்டுத்தான் நாடு அடைந்திருக்கும் நிலையை பார்க்கிறேனே. துக்ளக் அவர்களே, நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் எங்க அபிப்பிராயத்தை கேட்டு நடப்பதுதான் நல்லது. இது குடியாட்சி, ஜனநாயகம், சர்வாதிகாரம் அல்ல. குடியாட்சி, ஜனநாயகம். ஒரே ஒரு சர்வாதிகாரி இருந்தால் அதற்கு பெயர் சர்வாதிகாரம். கணக்கில்லாத பல சர்வாதிகாரிகள் இருந்தால் அதற்கு பெயர் குடியாட்சி, ஜனநாயகம். அப்படி அல்ல. மக்கள் எங்களை தேர்ந்தெடுத்து இங்கு அனுப்பியிருக்கிறார்கள். மக்கள் முட்டாள்கள். எப்படி சார் சொல்றீங்க? என்னையே தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே. இன்று சொல்கிறேன், என் இஷ்டப்படிதான் நமது கூட்டணியில் எல்லா தீர்மானங்களும் நிறைவேறும். அதற்கு உடன்பட்டோர் கூட்டணியில் இருந்து கொண்டு உதவி பிரதம மந்திரிகளாக இருக்கலாம். அதற்கு உடன்படாதோர் வெளியேறி சாதாரண எம்பிக்களாக இருக்கலாம். வெளியேற வேண்டும் என்ற பிரச்சனைக்கு இங்கு இடமில்லை. எங்கள் அபிப்பிராயத்தை நாங்கள் கூறுகிறோம் என்று சொன்னோமே தவிர அதை கேட்டு நீங்கள் நடக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கவில்லை. உங்கள் அபிப்பிராயம் எதுவும் ஏற்கப்பட மாட்டாது என்பதை நன்கு அறிந்தும் வீணாக என் அபிப்பிராயம் கூறுகிறீர்கள். அபிப்பிராயம் சொல்லி சொல்லி பழக்கம். பத்தூதா, நான் நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை.
இந்த 450 உதவி பிரதம மந்திரிகளுக்கும் என்னென்ன வேலை அளித்திருக்கிறோம் என்பதை அவரிடம் சொல். எங்களுக்கெல்லாம் என்னென்ன இலாக்கா கொடுத்திருக்காரு சார்? எல்லா இலாக்காக்களும் பிரதம மந்திரி முகமது பின் துக்ளக்கிடமே இருக்கும். மற்ற 450 உதவி பிரதம மந்திரிகளும் இலாக்கா இல்லாத மந்திரிகள். என்ன இலாக்கா இல்லாத மந்திரிகளா? ஆம், உங்களில் யாருக்கும் எந்த விதமான வேலையும் கிடையாது. அப்போ ஒரு வேலையும் இல்லாம சும்மாவா சார் இருக்கணும்? வேலை இருந்தால் மட்டும் எப்படி இருக்க போகிறீர்? அப்போ நாங்க மந்திரிங்கிற முறையில என்னதான் செய்யறது? அடிக்கடி ஏதாவது திறப்பு விழாக்களுக்கு போய் வாருங்கள். ரெண்டும் கட்டானா போச்சு. ஏதாவது கோவிச்சுண்டு போயிடலாண்டான்னு பார்த்தாக்க டெப்டி பிரைம் மினிஸ்டர் நூட்டான். முதலில் மொழி பிரச்சனையை கவனிப்போம். ஹிந்தி தானே தேசிய மொழி, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நீங்கள் உங்கள் அபிப்பிராயங்களை சொல்லலாம், ஆனால் அவை ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது நிச்சயம் இல்லை. சரி, ஹிந்தி தானே தேசிய மொழி, ஆங்கிலமே என் தேசிய மொழியாக இருக்கக்கூடாது. ஐய அது அயல்நாட்டு விஷயம். அயல்நாட்டு பாஷை நமக்கு எதுக்கு? நீர் தில்லியில் வந்து இறங்கிய விமானம் அயல்நாட்டு விஷயம். உமது நாட்டு ரயில் வண்டிகளும் ரயில் தண்டவாளங்களும் அயல்நாட்டு விஷயங்கள். உமது வீட்டு மோட்டார் கார், உமது வீட்டு ரேடியோ, உமது கை கடிகாரம், நீர் அணிந்திருக்கும் மூக்கு கண்ணாடி எல்லாமே அயல்நாட்டு விஷயங்கள். இவ்வளவு அயல்நாட்டு விஷயங்கள் இருக்கும் இந்நாட்டில் அயல்நாட்டு மொழி ஆங்கிலமும் இருக்கட்டும், தவறில்லை. நீங்க ஆங்கிலத்தை வச்சுக்கிட்டா அதுல ஒரு கஷ்டம் இருக்கு. என் கட்சியில தான் சொன்னேன், முக்காவாசி பேர் இந்திக்காரங்க, தென்னாட்டுக்காரங்க ஆங்கிலத்தை சுலபமா கத்துக்கிறாங்க. ஏன்னா ஆங்கிலம் அவங்களுக்கு தெரிஞ்ச பாஷை. அதனாலதான் ஆங்கிலம் வரக்கூடாதுன்னு எங்க கட்சியில அபிப்பிராயப்படுறாங்க. அதாவது தென்னாட்டவருக்கு தெரிந்த மொழி தேசிய மொழியாக இருக்கக்கூடாது, அவ்வளவுதானே? ஆமா. இப்பொழுது ஹிந்தி தேசிய மொழியாக இருந்தால் ஹிந்திக்காரங்க வேற எந்த மொழியும் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. தென்னாட்டவர் மட்டும் புதிய மொழியான ஹிந்தியை கற்றுக்கொள்ள வேண்டும். இதில் ஹிந்திக்காரர்களுக்கு ஒரு விதமான பாரமும் இல்லை. அதாவது ஹிந்திக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு வித பாரம் இருக்க வேண்டும். இதுதானே உங்கள் கட்சி? ஆம். இந்த இரண்டு விதமான அபிப்பிராயங்களையும் தீர்க்கக்கூடிய வழி ஒன்று யோசித்து வைத்திருக்கிறோம். யோசித்து வைத்திருக்கிறோம் என்ன? நான் யோசித்து வைத்திருக்கிறேன். என்ன சார் அது? ஹிந்திக்காரர்களும் ஒரு புதிய மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அம்மொழி தென்னாட்டவருக்கும் தெரிந்த மொழியாக இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மொழிதான் தேசிய மொழியாக இருக்க முடியும். ஆகையால் இனி பாரசீக மொழியே இந்நாட்டின் தேசிய மொழியாகட்டும். தீர்ந்தது மொழி பிரச்சனை. என்ன பெர்சியன் லாங்குவேஜா? ஆம், பாரசீக மொழியே இனி நம் நாட்டின் தேசிய மொழி. பாரசீக மொழி நம்ம ஊர் மொழி இல்லையே. ஏன் நம் தேச மொழிதான் தேசிய மொழியாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறீர்? ருஷ்யாவில தேசிய மொழி ருஷ்ய பாஷை தானே, சீனாவில தேசிய மொழி சீன பாஷை தானே. இதுதான் உதாரணமா? உதாரணத்திற்கு ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் சென்று திரும்பும் நீங்கள் மொழிக்காக பாரசீகம் போய் வாருங்கள், தவறில்லை. வடநாட்டுல இந்திய பிரதேசங்கள்ல பெரிய கிளர்ச்சி நடக்கும். எப்படி ஏற்படும் கிளர்ச்சி? கிளர்ச்சி செய்பவர்களைத்தான் உதவி பிரதம மந்திரிகளாக்கி விட்டேனே. தென்னாட்டில் பல இடங்களில் ரயில் வண்டிகள் கொளுத்தப்படும். பல ரயில் வண்டிகளும் கொளுத்தப்பட வேண்டிய நிலையில் தான் இருக்கின்றன. ஓட்டை உடைசல்கள். பார்லிமெண்ட் நமது கூட்டணி அங்கத்தினர்களால் பாரசீக மொழி தேசிய மொழியாக்கப்படும் தீர்மானம் நிறைவேறி சட்டமாக்கப்பட வேண்டும். அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா இதை கொஞ்சம் ஆலோசனை பண்ணி செய்யலாம். ஆலோசனைகள் செய்த பிறகு காரியங்கள் நடத்துவதாக இருந்தால் பார்லிமெண்ட் எதற்கு இருக்கிறது? சரி, உங்க இஷ்டம். நாங்க சொன்னா பார்லிமெண்ட்ல 450 பேர்களும் கையை தூக்கிடுவா. சார் சொல்றது கரெக்ட். நாங்க சொன்னா வரும் பார்லிமெண்ட்ல எல்லாரும் கையை தூக்கிடுவாங்க. பார்த்தாயா பத்தூத்தா பாராளுமன்றத்தின் கதியை? கைதூக்குவதில் வல்லவர்கள். சொன்னால் போதுமாம் கைதூக்குவார்களாம். ஆயிரக்கணக்கில் மக்கள் ஓட்டை பெற்று பார்லிமெண்டிற்கு சென்று கைதூக்கியபடி நிற்கிறார்கள் டிராபிக் கான்ஸ்டபிள்கள். பாரசீக மொழி தேசிய மொழியாக்கப்பட்டதை ஒட்டி நாட்டில் ஒரு கிளர்ச்சி ஏற்படுகிறது. அதற்கு பின் துக்ளக் மந்திரி சபையின் ஆலோசனை கூட்டம் மீண்டும் கூடுகிறது. மொழி பிரச்சனை பற்றி ஏதோ கிளர்ச்சி என்றெல்லாம் அமர்க்களப்பட்டது. கிளர்ச்சியை துக்ளக் எவ்வளவு சுலபத்தில் அடக்கிவிட்டார் பார்த்தீர்களா? தேசிய மொழி சட்டத்தை மீண்டும் திருத்துவதாக வாக்குறுதி அளித்தார். கிளர்ச்சி அடங்கிவிட்டது. உங்கள் மக்களுக்கு வேண்டியது வாக்குறுதி, அவ்வளவுதானே? கொடுத்த வாக்குறுதி நிறைவேற வேண்டும். இதுவரை எந்த வாக்குறுதி நிறைவேறி இருக்கிறது? தேர்தலில் வாக்குறுதி அளிக்க ஆரம்பிக்கிறோம், பதவிக்கு வருகிறோம், வாக்குறுதிகளை அள்ளி அள்ளி வழங்கிக் கொண்டே போகிறோம். A successful democratic government is one which goes on making promise after promise. But these promises must be kept. It shall be kept. Yes. A political promise shall always be kept as a promise. And it shall always remain a promise. ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை செயலாக்க வேண்டும். இல்லாவிட்டால் தென்னாட்டில் மீண்டும் குழப்பம் நேரிடலாம். மீண்டும் வாக்குறுதி அளிப்பேன். மொழி பிரச்சனை தீர்ந்து போற விஷயம். அது பற்றி உங்கள் அபிப்பிராயம் இனி தேவையில்லை. அடுத்தபடி லஞ்ச ஊழலை ஒழிக்க துக்ளக்கின் திட்டம் தயாராக இருக்கிறது. என்ன சார் அது? சட்டவிரோதமான லஞ்சத்தை ஒழிக்க லஞ்சத்தையே சட்ட ரீதியாக்குகிறேன். என்னது? ஆம், அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இவ்வளவுதான் சம்பளம் என்று நிர்ணயிக்கப்பட்டிருப்பது போல் இனி இவ்வளவுதான் கிம்பளம் என்றும் நிர்ணயிக்கப்படும். ஐயோ,
கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் கிம்பளம் வாங்கறத நாமே கண்ணால பார்த்துட்டு இருக்கிறதா அநியாயம் சார். அவர்கள் சம்பளம் வாங்குவதை பார்த்து கொண்டிருக்கிறோமே, அது மட்டும் என்ன நியாயம்? அவங்க சட்டப்படிதானே சம்பளம் வாங்குறாங்க. அதனால் தான் சட்டப்படியே கிம்பளத்தையும் வாங்கட்டும் என்கிறேன். இனிமேல் பொதுமக்களுக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் செக்ரட்டரி 25,000 ரூபாய், அந்தர் செக்ரட்டரி 15,000, சூப்பரிண்டெண்டன்ட் 5,000, தலைமை குமாஸ்தா 1000, குமாஸ்தா 100, பியூன் 10 ரூபாய். இந்த தொகையை பணமாகவும் கொடுக்கலாம், அந்தந்த அதிகாரிகளின் மனைவிமார்களுக்கு நகைகளாகவும் கொடுக்கலாம். என்ன சார் இது அக்கிரமா இருக்கேன்? இதில் என்ன அக்கிரமம்? சட்ட விரோதமாக நடப்பு சட்ட ரீதியாகத்தான் நடந்து விட்டு போகட்டுமே. இப்படியே ஒவ்வொரு சட்டவிரோதமான காரியத்தையும் சட்ட ரீதியா பண்ணிட்டு போனா எப்படி சார்? என்ன தவறு? யாரும் செய்யாத காரியத்தை நான் செய்துவிட பார்க்கிறேனா? இந்த பதவியில் என் முன்னோடிகள் காட்டிய வழியைத்தான் நான் பின்பற்றுகிறேன். கைபிடித்த கணவனை துறப்பது சட்டவிரோதமாக இருந்தது. விவாகரத்து சட்டத்தின் மூலம் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். கள்ள மார்க்கெட் வியாபாரம் சட்டவிரோதமாக இருந்தது. ரேஷன் முறையினால் அதை சட்ட ரீதியாக்கினார்கள். பொய் சொல்லி ஜனங்களை ஏமாற்றுவது சட்டவிரோதமாக இருந்தது. தேர்தல் முறையினால் அதையும் சட்ட ரீதியாக்கினார்கள். What was illegal yesterday is legal today. What is illegal today shall be legal tomorrow. The previous governments made law an ass. My government shall make it a pig. சார், இந்த லஞ்சத்துக்கு சட்டப்படி ரேட் போட்டாலே அதை எதிர்த்து பயனில்லை. அது உங்கள் 450 ஓட்டுகளால் பார்லிமெண்டில் சட்டமாக்கப்பட வேண்டும். அதுல ஒரு சிறு திருத்தம், எந்த விதமான திருத்தமும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அட அது இல்லைங்க, பார்லிமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ரேட் போட்டா தேவையில்ல. சரி பத்துதா, அதையும் செய்வோம். இந்த லஞ்ச ரேட்டு சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். நம் நாட்டு மக்கள் எதையும் ஏற்பார்கள். இதை எதிர்த்து நாடெங்கும் பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். அதற்குத்தான் இந்நாட்டில் பஞ்சமே இல்லையே. இந்நாட்டு மக்களை நான் நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். எதையுமே முதலில் எதிர்ப்பார்கள், பிறகு நாடாவட்டத்தில் அந்த எதிர்ப்பு மறைந்து அரசாங்கம் எதை செய்தாலும் சரி இது நம் தலைவிதி என்று பேசாமல் இருந்து விடுவார்கள். அடுத்த தேர்தல் வரும் நினைவிருக்கட்டும். அடுத்த தேர்தலை பற்றியே நினைப்பவன் வெறும் அரசியல்வாதி. அடுத்த தலைமுறையை பற்றி நினைப்பவன் தான் தலைவன். நான் இரண்டை பற்றியுமே நினைக்காதவன் ஜனநாயகவாதி. சார் சொல்ற மாதிரி ஜனங்க முதல்ல எதிர்த்தாலும் அப்புறம் அதை மறந்துடுவாங்க. அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை. இதை சட்டமாக்கிடலாம் சார். சரி, அடுத்தபடியா இந்த உணவு பிரச்சனையை கவனிச்சா தேவையில்ல. வேண்டாம் வேண்டாம், அதை கவனித்தவர்கள் கதியெல்லாம் அதோ கதியாகிவிட்டது. உணவு பிரச்சனையை உடனடியா கவனிக்கலன்னா நாட்டின் கதி அதோ கதி ஆயிடும். உணவு பிரச்சனையை கவனிக்காவிட்டால் நாட்டின் கதி அதோ கதி, கவனித்தால் அதே கதி. நாம் கவனிக்காமல் இருந்தாலே போதும், பல பிரச்சனைகள் தாமாகவே தீர்ந்துவிடும். உணவு பிரச்சனை அப்படிப்பட்டதே. இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை தீர்க்க ஏதாவது ஏற்பாடு? வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படி குறைப்பது? எல்லாருக்கும் ஏதாவது வேலை கொடுக்கணும். முடிந்தவரை மந்திரி வேலை கொடுத்து விட்டேன். ஒரு யோசனை, வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க வேண்டும், வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்க வேண்டும் என்று அடிக்கடி பொதுக்கூட்டங்களில் பேசிக்கொண்டே இருப்போம். அது போதும் நம் மக்களை சமாதானம் செய்ய. சரி, அந்த பிரச்சனையும் தீர்ந்தது. ஆக மொத்தம் இது வரைக்கும் மொழி பிரச்சனை, உணவு பிரச்சனை, லஞ்ச ஊழல் பிரச்சனை, வேலையில்லா திண்டாட்ட பிரச்சனை ஆகிய இவ்வளவு பிரச்சனைகளை நாம தீர்த்து வச்சிருக்கோம். நம்ம அரசாங்கத்துக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான். மற்ற பிரச்சனைகளை பற்றி நீர் கவலைப்பட வேண்டியதில்லை. மற்ற பிரச்சனைகளை நானே தீர்த்து வைக்கிறேன். தீராத பிரச்சனைகள் பல உண்டு. அம்மாதிரி தீராத பிரச்சனைகள் வாழையடி வாழையாக ஒவ்வொரு அரசாங்கமும் பின்வரும் அரசாங்கத்திற்கு விட்டு செல்லும் பரம்பரை சொத்துக்கள். நாமும் அப்படியே செய்வோம். We should not act against tradition and national practice. தென்னாட்டில் பல இடங்களில் புயல் அடித்திருக்கிறது. புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு என்ன தரப்போகிறீர்? புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கு என்ன தரப்போகிறீர்? ஆறுதல், ஆறுதல். இன்னும் கொஞ்ச நாள்ல உணவு நிலைமை ரொம்ப மோசமாயிடும் போல இருக்கே. அதனால் தான் நான் அமெரிக்கா போய் வர தீர்மானித்திருக்கிறேன். அமெரிக்கா போகலாம்? எதுக்கு? நான் அமெரிக்கா பார்க்க வேண்டாமா? அமெரிக்க ஜனாதிபதியை சந்தித்து உலக பிரச்சனைகளை பற்றி விவாதிக்கப் போகிறேன். I am going to discuss with the President of the United States of America about the problems facing this world. மற்ற நாட்டு பிரச்சனை பற்றி நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? மற்ற நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுவது அனாவசியம். நம் நாட்டு பிரச்சனைகளை பற்றி கவலைப்பட்டு பயனில்லை. பின் எதை பற்றித்தான் கவலைப்படுவது? I am going to visit America. Shut up and sit down. நான் என்ன சொல்றேன்னா, நாங்க டிப்டி பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் ஒவ்வொரு அயல் நாட்டுக்கு விஜயம் பண்ணிட்டு வரமே. நமது உதவி பிரதம மந்திரிகள் அனைவரும் விஜயம் செய்ய போதிய அயல் நாடுகளே இல்லை. Let our honorable deputy prime ministers visit the municipalities. நீங்க சொல்றதெல்லாம் கேட்க வேண்டிய நிலைமை சார். கேட்க வேண்டும் என்று நாங்கள் கட்டாயப்படுத்தவில்லை. இஷ்டம் இருந்தால் கேளுங்கள் என்றுதான் சொல்கிறோம். மக்கள் என்ன சொல்வார்கள் என்று சொல்ல முடியாது. எங்களால் சொல்ல முடியும். இந்த அரசாங்கம் போனால் மற்ற அரசாங்கங்கள் மட்டும் என்ன செய்துவிடப் போகின்றன என்றுதான் நினைப்பார்கள். நாம் செய்வது அனைத்தும் மக்கள் நலன் கருதியே என்று நினைத்தா மக்கள் நம்மை ஆதரிக்கிறார்கள்? கிடையவே கிடையாது.
எந்த அரசாங்கம் வந்தாலும் நமக்கு இதே கதிதான். இவர்கள் தான் இருந்து விட்டு போகட்டுமே என்றுதான் நினைக்கிறார்கள். மக்கள் நினைத்தால் தான் உண்மையானது ஒரு அரசாங்கம் உருவாகும். அதை நம் மக்கள் உணரும் வரை நம் போன்றவர்களுக்கு கவலையே கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, சபை கலையலாம். பெரிய துக்ளக் தர்பாரா போச்சு. என்ன சொன்னீர்? துக்ளக் தர்பார் தான். என்ன செய்வீர்? துக்ளக் தர்பாரே தான். என் இஷ்டப்படிதான் எல்லாம் நடக்கும். என்னை எதிர்த்து பேசுபவர்களுக்கு பதவி கிடையாது. தலை தூக்குபவர்கள் எனக்கு தேவையில்லை. கை தூக்குபவர்கள் தான் எனக்கு தேவை. Parliament is the place where people lift their hands up and put their heads down. பாரு, நான் யோசிச்சு பார்த்து தான் சொல்றேன். எனக்கு என்னமோ தப்பு இல்லை என்ன பண்றது? நல்லா இருக்கு. இது சில்லி ஐடியா. யார்கிட்ட போய் சொல்லாதே, சிரிக்க போறான். என்னடி தப்புங்கிற? இப்ப நீ நம்ம இந்திராவை துக்ளக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன தப்பு? ஏன்னா அவன் குலம் என்ன, கோத்திரம் என்ன? முகமதிய குலம் அல்லா கோத்திரம். படே, பிரைம் மினிஸ்டர் மாத்து மாப்பிள்ளன்னா உன்னை பார்த்து யாரும் சிரிக்க மாட்டான், பொறாமப்படுவான். ஏன் இப்படி போறது உங்க புத்தி? துக்ளக் நான் கண்டுபிடிச்சவன். 600 வருஷம் பூமிக்குள்ளேயே போஞ்சிட்டு இருந்தான் அந்த பையன். நான் தான் அவனை தோண்டி வெளில எடுத்தேன். புதஞ்சு கிடந்தா பிறந்த குலம் மாறிடுமா? அவள துக்ளக பத்தி இப்ப என்ன பேச்சு? ஆமா, நம்ம மாட்டுல இந்திரா இருக்கா. அவளை துக்ளக்கு கொடுத்தா என்ன தப்பு? என்ன விளையாடுறா? என்ன விளையாடுறியா? அபிவாதியே சொல்ல முடியுமா துக்ளக்கால? ஏன் முடியாது? ஏன் முடியாதுன்னு? அபிவாதியே வதியதுல்லா, ஃபசீஸ் கான், முகமது கோரி, தயாரிஷிய பிரவரான்வித இஸ்லாமிய சாखाध्यायी முகமதிய கோத்திர அல்லா சூத்திர முகமது பின் துக்ளக் சர்மா நாமாகம் அஸ்மி போ. அடி ராஸ்கல், பெரிய ஆசீர்வாதம். சரி சரி, கொஞ்ச நாள் பேசாம இருங்கோ, நான் போய் பூஜை பண்றேன். போ போ. இந்த யார் என்ன சட்டை பண்ணா? ஏன் இப்படி அழுத்துக்கிறேன்? ஒத்த ஆத்துக்கு போய் பார்த்தானா தெரியும். வாஸ்தவம் தாண்டி. அவனு குடும்ப கவலையா பெருங்கவலையா போச்சு. எவன் கண்ட்ரிய பத்தி பாதர் பண்ணிக்க போறான்? கண்ட்ரி எக்கேடு நமக்கு என்ன வந்தது? ராம ஆண்டானே ராவண ஆண்டானே. ராம ஆண்டாலும் ஒண்ணு இல்ல, ராவண ஆண்டாலும் ஒண்ணு இல்ல. இப்ப அனுமார் ஆள்ற மாதிரி இருக்கு. அதான் துக்ளக் நம்ம மாத்துக்கு மாப்பிள்ளையார விஷயத்தை பத்தி நான் இந்த ஆத்துக்கு இருக்க வரைக்கும் இனிமே இந்த பேச்சு எடுக்க கூடாதுன்னு சொல்லுங்க மாமா, நன்னா சொல்லுங்க. அந்த துக்ளக் நம்ம ஆத்துக்கு மாப்பிள்ளையா வரதா இருந்தா முதல்ல நம்ம ஆத்து டெலிபோன் எடுக்கணும். அந்த மங்களம் தினம் டெலிபோன் பண்ணி இன்னைக்கு உங்க ஆத்துல என்ன தலிகை என்ன தலிகைன்னு கேட்டுட்டே இருப்போம். ஆமா, அவ தினம் டெலிபோன் பண்ணி இன்னைக்கு உங்க ஆத்துல என்ன தலிகைன்னு கேட்டா என்னத்த சொல்றது? ஆம்லேட், பிரியாணி, கோழி, ஆடு, மாடு, எறா, சொரா, கருவாடு. பெருமாளுக்கு விசேஷ அர்ச்சனை. சில மாதங்களுக்கு பிறகு பிரதம மந்திரி துக்ளக்கின் அறையில் ஒரு நாள். நினைச்சு பார்த்தா என்னாலேயே நம்ப முடியல. நாம அந்த பெட்டியில இருந்து வெளியே வந்து 6 மாசம் ஆயிடுது. என்னடா மகாதேவா பேச மாட்டேங்கிற? ராகவா, நீ துக்ளக்காவும் நான் பதூதாவும் அந்த குழியில இருந்து வெளியே வந்து இன்னையோட 6 மாசம் ஆயிடுது. 6 மாசம் முடிஞ்ச உடனே ஜனங்க கிட்ட உண்மையை எடுத்து சொல்லணும். அவங்க எவ்வளவு சுலபத்தை ஏமாறக்கூடியங்கிறத எடுத்து காட்டணுங்கிறதா நம்ம திட்டம். ராகவா, ஏன்டா தயங்குற? பயமா இருக்கா? பயப்படாதடா. எவ்வளவு துணிச்சலான காரியத்தை எவ்வளவு சுலபமா நம்ம செஞ்சிருக்கோம். நாம 2 பேரும் அனாதைகளா இருந்து எவ்வளவு சௌரியமா போயிடுத்து பாத்தியா? 2 பேரும் தற்கொலை பண்ணிக்கிறதா ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு செதஞ்சு போன 2 பிணங்களை ஆத்துல தள்ளிட்டு நாம 2 பேரும் செத்து போயிட்டோன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். தௌலதாபாத் சைட்ல ஒரு பெட்டியில ஒளிஞ்சுக்கிட்டு ப்ரொஃபசர் தேட வர சமயத்துல மண்ணவாரி போட்டு மூடிக்கிட்டோம். துக்ளக் பதுதாவா வெளியே வந்தோம். அரசாங்கத்தை அமைச்சோம். நம்ம இஷ்டப்படி முட்டாள்தனமான சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றினோம். இப்ப 6 மாசம் முடிஞ்சு போயிடுது. ஜனங்க கிட்ட உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாளைக்கு நம்ம ரெட்ஃபோர்ட் மைதானத்துல ஒரு கூட்டம் போட்டு ஜனங்க கிட்ட எல்லா உண்மையை எடுத்து சொல்லிடுவோம். நாடு பூரா இது பரவட்டும். அப்போ நம்ம ஜனங்க திருந்துவாங்களான்னு பார்க்கலாம். பத்தூத்தானடா பத்தூத்தா, ராகவான் கூப்பிடுறா. துக்ளக்கா நடிச்சு நிஜமாவே துக்ளக் ஆயிட்டியா என்ன? ஆம், என்னை பொறுத்தவரையில் நான் முகமது பின் துக்ளக் தான், நீ பின் பத்தூதா தான். என்னடா சொல்ற? என்ன நினைத்து இது எல்லாம் ஆரம்பித்தோமோ, ஆனால் இப்போது நான் இந்தியாவின் பிரதம மந்திரி. நான் முகமது பின் துக்ளக் இல்லை என்றால் பிரதம மந்திரியும் இல்லை. அதனால தொடர்ந்து துக்ளக்காகவே இருப்பது என்று தீர்மானித்து விட்டேன். டேய் மகாதேவா, I am not Mahadevan. Call me Muhammad bin Tughlaq. I am Muhammad bin Tughlaq, the Honorable Prime Minister of the Sovereign Democratic Republic of India, elected by the people, for the people and working for the people. நானே ஜனங்கிட்ட போய் எல்லா உண்மையை எடுத்து சொல்லிடுறேன். எப்படி நிரூபிப்பாய்? என்ன ஆதாரம் இருக்கிறது உன்னிடம்? ராகவனும் மகாதேவனும் செத்து விட்டார்கள் என்பதற்கு நாமே அசைக்க முடியாத அத்தாட்சிகளை உண்டாக்கி இருக்கிறோம். இப்போது நீ போய் மக்களிடம் உண்மையை கூறினால் உன்னைத்தான் ஒரு பைத்தியம் என்று சொல்வார்கள். You will be called a madman by the millions and millions of madmen of this country. நீ ரொம்ப நல்லவனாச்சடா. உன் மனசு எப்படா இந்த மாதிரி மாறிட்டு? நான் அரசியல்வாதியான பிறகு என்னடா வெறி பிடிச்ச மாதிரி பேசுற? எப்படா உனக்கு இந்த மாதிரி பைத்தியம் பிடிச்சு?
எனக்கு பதவி கிடைத்த பிறகு நீ உண்மை ஒப்புக்க மாட்ட. உண்மை செத்து விட்டது. உண்மை குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. சத்தியமேவ ஜெயதே. என்ன சார் இங்க கலாட்டா? பத்தூத்தாவிற்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது. எனக்கான பைத்தியம், எனக்கான பைத்தியம். அயோக்கிய ராஸ்கல். சார், நான் சொல்றதை கேளுங்க சார். இவன் துக்ளக் இல்ல, மகாதேவ். நான் பத்தூத்தா இல்ல, ராகவன். 2 பேரும் வேஷம் போட்டோம் சார். அரசியல்ல குழப்பத்தை உண்டாக்கி அதன் மூலமா ஜனங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சோம். ஆனா இப்ப இவன் எதையுமே ஏற்க மாட்டேங்கிறான். சரி, இவனை நம்பாதீங்க. ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகள். பைத்தியம் உளறுகிறது, நம்பாதீர்கள். சார், என்கிட்ட எந்த விதமான ஆதாரமும் கிடையாதுதான் சார். ஆனா நான் சொல்றது அவ்வளவு உண்மைதான். உண்மை. உண்மையோ பொய்யோ இனிமே அதை பத்தி எங்களுக்கு என்ன சார் அக்கறை? நாங்க தொடர்ந்து மந்திரிகளாவே இருக்க போறோம். துக்ளக் பிரைம் மினிஸ்டரா இருந்தா தானே சார் நாங்களும் டெப்டி பிரைம் மினிஸ்டர்ஸா இருக்க முடியும். அதனால இவர் துக்ளக்கா இல்லையாங்கிற கேள்வி அனாவசியம். எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் துக்ளக் தான், நாங்களும் டெப்டி பிரைம் மினிஸ்டர்ஸ் தான். இல்லைன்னு சொன்னாலும் கேட்க முடியாது. இப்பொழுது நிலைமை சரியாகல. நாங்கள் பிறகு வந்து சந்திக்கிறோம். சிரிக்காதடா, சிரிக்காத. நீங்கெல்லாம் இந்த மாதிரி திமிர் பிடிச்சு பேசிட்டு போயிட்டாங்கிறத நினைச்சாடா சிரிக்கிறேன். நானே நேர ஜனங்க கிட்ட போறேன். எல்லா உண்மையை எடுத்து சொல்றேன். பத்திரிகையில எழுதுறேன்டா, பார்த்துறேன்டா ஒரு கை. பத்தூத்தா, என் அருமை பத்தூத்தா, நீ நம் நாட்டு மக்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. நான் அவர்களை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். நீ மந்திரிகளை நம்பினாய், நானும் அவர்களையே நம்பினேன். அவர்கள் உன் வார்த்தைகளை கேட்டுக்கொள்ள கூட மறுத்து விட்டார்கள். இப்போது நீ மக்களை நம்புகிறாய், நானும் அவர்களையே நம்புகிறேன். நம் நாட்டு மக்கள் என் போன்றவர்களை மோசம் செய்ய மாட்டார்கள். மக்களிடையே உண்மையை எடுத்துச் சொல்ல பத்தூத்தா செய்த பலவிதமான முயற்சிகள் எல்லாம் தோல்வி அடைகின்றன. கடைசியாக பத்தூத்தா டெல்லி செங்கோட்டை மைதானத்தில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உண்மையை எடுத்துச் சொல்ல முயல்கிறான். பொதுமக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். பொதுமக்களே, உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன். வீணாக ஏமாறாதீர்கள். பொதுமக்களே, நான் சொல்வதை கேளுங்கள். இதுவே என்னுடைய கடைசி முயற்சி. பொதுமக்களே, பாவம் பத்தூத்தா, அவனை மன்னித்து விடுங்கள். அவனுக்கு மட்டும் பிரதம மந்திரியாக வர வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? பொதுமக்களே, பத்தூத்தாவே பிரதம மந்திரியாக வந்துவிட்டு போகட்டும். எனக்கு பதவி மோகமே கிடையாது என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றாக தெரியும். பதவியை விட்டு விலகி இந்நாட்டு மக்களுக்கு என்னாலான சேவையை செய்ய நான் என்றுமே தயாராக இருக்கிறேன். என்னுடைய ராஜினாமா கடிதம் எப்போதுமே என்னுடன் தயாராக இருக்கிறது. ஜனங்க எப்பேற்பட்ட முட்டாள்கள் நாம அவங்களுக்கு எடுத்து காட்டணும் நினைச்சோம். ஆனா அவங்க இப்பேற்பட்ட முட்டாள்கள் நீ எனக்கு எடுத்து காட்டிட்ட. நம் நாட்டுல முட்டாள்களுக்கு பஞ்சமே இல்லை. அவங்களை நம்பின நான் ஒரு முட்டாள். பொதுமக்களே, நீங்கள் இவ்வாறு இருக்கும் வரை நம் தேசமும் இவ்வாறே இருக்கும். பொதுமக்களே, countrymen, my dear countrymen and countrywomen, poor Batuta, he has not understood you properly. I have fully understood you. I continue to be the Prime Minister only because of you. As long as you remain like this, our country will also remain like this. Jai Hind!
அசைய காண்பது கண்ணியர் உள்ளம் ஓட காண்பது பருவத்து காற்று ஓஹோ 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 ஆட காண்பது காவிரி வெள்ளம் அசைய காண்பது கண்ணியர் உள்ளம் ஓட காண்பது பருவத்து காற்று ஓஹோ 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 இளமையை பார்த்து கட்டான முட்டாடுது கட்டான சித்தாடுது ஆட காண்பது காவிரி வெள்ளம் அசைய காண்பது கண்ணியர் உள்ளம் ஓட காண்பது பருவத்து காற்று ஓஹோ 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 பொன்னொன்று பெண்ணானது எண்ணங்கள் உண்டானது ஆட காண்பது காவிரி வெள்ளம் அசைய காண்பது கண்ணியர் உள்ளம் ஓட காண்பது பருவத்து காற்று ஓஹோ
ஜபாதி கம 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 கமங்குது காட்டு பூன ஜபாதே கம 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 கமங்குது காட்டு பூன ஜபாதே காதை எண்ணி கணக்கு பார்த்து ஆசாமிக்கு ஒப்பாதே ஜம 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 ஜமங்குது ஜாதி பூன ஜவாதே ஜம 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 ஜமங்குது ஜாதி பூன ஜவாதே தடவிக்கிட்டா வேர்வை நாதம் அடுத்த பக்கம் தவாது ஜம 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 கம 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 ஆஜமா ஆகமா ஆஜம் ஆகம் ஆகம கம 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 கமங்குது காட்டு பூன ஜபாதே காதை எண்ணி கணக்கு பார்த்து ஆசாமிக்கு ஒப்பாதே சிங்கப்பூர் காட்டுக்குள்ள தேடி போனேன் ஐயா நான் தேடி போனேன் ஐயா சிங்கப்பூர் காட்டுக்குள்ள தேடி போனேன் ஐயா சிறுத்த போல ஆளை பார்த்து சீரிச்சு ஒரு மீயா குழி தோண்டி மண்ணே பறிச்சு ஏங்கோணி பையே விரிச்சு இப்படி குனிஞ்சு அப்படி வளைஞ்சு இப்படி சுழிஞ்சு அப்புறம் ஒளிஞ்சு இப்படி குனிஞ்சு அப்படி வளைஞ்சு இப்படி சுழிஞ்சு அப்புறம் ஒளிஞ்சு நான் குப்புற போட்டு அமைக்கி புடிச்சு குடஞ்செடுத்த ஜப்பாது ஜப்பாது கொல்லிமலை காட்டுக்குள்ளே சுழி பொறுக்க போனேன் நான் சுழி பொறுக்க போனேன் நான் கொல்லிமலை காட்டுக்குள்ளே சுழி பொறுக்க போனேன் முள்ளாம்பண்ணிய பார்த்துக்கிட்டு முறைச்சது ஒரு பூனை பாங்கோழி குடலை இறைச்சு அத குறுக்க மறுக்க இறைச்சு வாய அடக்கி ஆள முடக்கி இப்படி குக்கி மேலே எக்கி வாய அடக்கி கால முடக்கி இப்படி குக்கி மேலே எக்கி என் கூடைய போட்டு மூடி குடிச்சு தெரிய ஜவாது ஜவாது ஆஜம ஜமங்குது ஆகம கமங்குது ஆஜமா ஆகமா ஆஜம் ஆகம் ஆகம கம 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 கமங்குது காட்டு பூன ஜவாது காசை எண்ணி கணக்கு பார்க்கும் ஆசாமிக்கு ஒவ்வாது கும்பகோண தெருவில் கொழுத்த விலைக்கு விக்கிறது கொழுத்த விலைக்கு விக்கிறது நான் கொண்டு வந்து கொடுப்பதால குறைஞ்ச விலைக்கு விக்கிறது சங்கீதக்காரர் எல்லாம் தடவி பார்த்தது கையால தடவி பார்த்தது இந்த தஞ்சாவூருக்காரர் எல்லாம் சபாஷுன்னது ஓயாங்கோ ஏ சாமிங்கோ இந்தாங்க கொஞ்சம் வாங்கி பாருங்க சாமி வாங்கி பாருங்க ஓ எசமாங்கோ ஓ ராசாகோ வாட புடிச்சு பாருங்கோ கொஞ்சம் வாங்கி பாருங்கோ கம 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 கமங்குது காட்டு பூன ஜபாது காசை எண்ணி கணக்கு பார்க்கும் ஆசாமிக்கு ஒவ்வாது ஜம 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 ஜமங்குது ஜாதி பூன ஜபாது தடவிக்கிட்டா வேர்வை நாசம் அடுத்த பக்கம் ஜவாது சாமி ஒண்ணு இருக்கிறதுன்னு சத்தியமாய் நினையண்ணா ராமா லட்சுமணா ராமா லட்சுமணா பூமியிலே பொழைக்கணும்னா புத்தி ரொம்ப வேணுமண்ணா ராமா லட்சுமணா ராமா லட்சுமணா கழுத்துல எடுத்து மாட்டிக்கணும் ராமண்ணா லட்சுமணா ராமண்ணா லட்சுமணா காலங்கடனம் செய்யுங்கண்ணா ராமண்ணா லட்சுமணா ராமண்ணா லட்சுமணா கோவிந்தம் ஹரி 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 கோவிந்தா 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 கோவிந்தா
மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. பொங்கும் அழகில் தங்க நிலாவின் தங்கச்சி பாப்பாவும் புத்தம் புதிய பூச்செண்டாட்டம் புன்னகை செய்வாரும். மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவை குட்டி ராணி. மலர்கள் எல்லாம் இவளுக்கென்றே மாளிகை அமைத்ததம்மா. மாலை தென்றல் சொன்னதை கேட்கும் மந்திரியானதம்மா. பூனையும் நாயும் காவல் காக்கும் சேனைகளானதம்மா. அம்மா அப்பா மடிமேல் இவளின் ராஜாங்கம் நடக்குதம்மா. மகராஜா ஒரு மகராணி இந்த இருவருக்கும் இவள் குட்டி ராணி. வணக்கம் 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 சின்ன ராணி, இங்கு எனக்கிட்ட கட்டளை என்ன ராணி? ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஓடி பிடித்து விளையாட ஒரு தம்பி பாப்பா வேண்டும் என் கூட. ஆகட்டும் தாயே, அது போல நீங்க நினைத்ததை முடிப்பேன் மனம் போலே. இவளுக்கு ஒரு தம்பி பயல் இனிமேல் பிறப்பானோ. இளவரசன் நான் தான் என்று போட்டிக்கு வருவானோ.